இந்த நார்த் இந்தியன் பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமா வந்து வெடிச்சிருச்சு. இவ்வளவு நாள் வந்து கானா பாட்டை வந்து பெருசா அப்படி இப்படி அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருந்த நம்மளே இப்ப வந்து என்னடா இது வெட்டுற அளவுக்கு போயிட்டானுங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்க நேர்ல போயிருக்கீங்க, என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? ஆக்சுவலா அந்த பர்சனோட வெட்டின வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா எந்த மாதிரி வந்து நம்ம கொடுமையா வெட்டுறானுங்க, அதை வந்து எவ்வளோ வந்து அதை கெத்தா நினைக்கிறானுங்க அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேர் 4 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அதுல ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து அவர் ஜாமீன்ல வேற விட்டுட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் யாருமே வந்து அட்ரஸ் பண்றதும் இல்லை. எல்லாருமே வந்து சர்வசாதாரணமா அப்படியே கடந்து போயிடுறோம். அண்ட் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து சிராஜ்ன்றவர் தான் பாதிக்கப்பட்டவர். அவரை வந்து நம்ம போய் நேரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 3 மணிக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா, எப்படி வந்து அவ்வளோ வெட்டி வெட்டி வந்து ஆக்சுவலாக வந்து அவர் உயிர் பொழைச்சிருப்பாருன்னு ஒரு டவுட்டு, எப்படி நேற்றே வந்து சரியாகி போயிட்டாருன்னு ஒரு டவுட்டு.